Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையை மதுரை தனியார் விடுதியில் என்டிஏ கூட்டணி கட்சித் தலைவர்கள் தொடங்கியிருக்கின்றனர். தற்பொழுது அதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையை மதுரை தனியார் விடுதியில் என்டிஏ கூட்டணி கட்சித் தலைவர்கள் தொடங்கியிருக்கின்றனர். தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையை மதுரை தனியார் விடுதியில் என்டிஏ கூட்டணி கட்சி தலைவர்கள் தற்பொழுது தொடங்கியிருக்கின்றனர். இது தொடர்பான முழு விவரங்களையும் செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க கேட்கலாம். நாகேந்திரன், தற்பொழுது என்டிஏ கூட்டணி தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை தொடங்கியிருப்பதாக செய்தியானது கிடைக்கப்பெற்று இருக்கிறது. இதில் பங்கெடுத்திருப்பவர்கள் யார்? முழு விவரங்கள். வணக்கம் சார். என்டிஏ கூட்டணி கட்சியினுடைய அந்த தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை என்பது தற்போது மதுரை திருநெல்வேலி இருக்கக்கூடிய வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகே இருக்கக்கூடிய தனியார் விடுதி பேச்சுவார்த்தை என்பது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகின்றது. இந்த என்டிஏ கூட்டணி கட்சி தலைவர்கள் மதுரை அந்த வேலம்மாள் கல்லூரியின் அருகே இருக்கக்கூடிய அந்த விடுதியில் 3வது தளத்தில் இந்த பேச்சுவார்த்தை என்பது அந்த ஆலோசனை கூட்ட அரங்கில் நடைபெற்று வருகின்றது. இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் மற்றும் எல் முருகன், அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி செல்லூர் ராஜு, டிடிவி தினகரன் உள்ளிட்டோரும் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். அன்புமணி ராமதாஸ், பாரிவேந்தர், ஜான் பாண்டியன், ஏசி சண்முகம், பூவை ஜெகன்மூர்த்தி, தென்னிந்திய பரவ உள்ளிட்ட இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியில் அங்கம் வகிக்கக்கூடிய அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் இருக்கிறார்கள். தற்போது நடைபெற்று வரும் இந்த தொகுதி பங்கீடு குறித்த இந்த பேச்சுவார்த்தையில் இன்று ஒரு முக்கியமான முடிவுகள் எட்டப்படலாம் என கூறப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த தனியார் விடுதியில் 3வது தளத்தில் நடைபெறும் தொகுதி பங்கீடு குறித்த இந்த பேச்சுவார்த்தையில் முதற்கட்ட பேச்சுவார்த்தை என்பது தேசிய ஜனநாயக கூட்டணியில் அந்த அங்கம் வகிக்கக்கூடிய அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் என மொத்தம் ஆலோசனை கூட்டம் என்பது தற்போது நடைபெற்று வருகின்றது. இதில் தொகுதிகள் ஒதுக்குவது என்பது குறித்து தற்போது அந்த என்டிஏ கூட்டணி கட்சியினுடைய இந்த பேச்சுவார்த்தை என்பது தற்போது அந்த வேலம்மாள் கல்லூரியின் அருகே இருக்கக்கூடிய தனியார் விடுதியில் வந்துதான் நடைபெற்று வருகின்றது. இந்த தனியார் தங்கும் விடுதியில் பேச்சுவார்த்தை என்பது அந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருகிறது. இதில் குறிப்பாக பார்த்தோம் என்றால் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் மற்றும் மத்திய அமைச்சர் எல் முருகன் ஆகியோரும் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்றிருக்கிறார்கள். அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த பேச்சுவார்த்தையில் இந்த தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தையில் இருக்கிறார். அதே போன்று கூட்டணி கட்சி தலைவர்களாக இருக்கக்கூடிய டிடிவி தினகரன், அன்புமணி ராமதாஸ், அதே போன்று ஜி.கே. வாசன் மற்றும் ஏசி சண்முகம், பாரிவேந்தர், பூவை ஜெகன்மூர்த்தி, தென்னிந்திய பரவல் பிளாக் கட்சியினுடைய திருமரம் உள்ளிட்ட இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் இந்த பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீடு குறித்த இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த தொகுதி பங்கீடு என்பது இந்த தனியார் தங்கும் விடுதியில் 3வது தளத்தில் நடைபெற்று வருகின்றது. இந்த தொகுதி பங்கீடு குறித்து 2 கட்டமாக வருகிறது. முதல் கட்டமாக இந்த பேச்சுவார்த்தையில் அனைத்து அந்த கூட்டணி கட்சிகளில் அந்த குறிப்பாக இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய அனைத்து கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் பங்கேற்கிறார்கள். மொத்தம் இந்த நிர்வாகிகள் என மொத்தம் 18 பேர் இந்த பேச்சுவார்த்தை இந்த தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து சிறிது நேரத்திற்கு பிறகு அடுத்த 2ஆம் கட்ட ஒரு பேச்சுவார்த்தை என்பது நடைபெற இருக்கிறது. இந்த 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதிமுகவுக்குமான தொகுதி பங்கீடு குறித்துதான் இந்த 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்ற இருக்கின்றது. இதில் 8 பேர் மட்டுமே பங்கேற்பார்கள் என கூறப்பட்டு வருகின்றது. அதில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் மற்றும் மத்திய அமைச்சர் எல் முருகன் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் இதில் முக்கிய தலைவர்கள் இதில் பங்கேற்பார்கள் என கூறப்பட்டு வருகின்றது. இந்த தனியார் தங்கும் விடுதியில் இந்த 2 கட்டமாக தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை
தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் இங்கு வந்து இரவு உணவு என்பது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அனைவரும் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை முடிந்த பின்னர் அனைவரும் அந்த ஒன்றாக இருந்து அந்த இரவு உணவை வந்து அருந்த இருக்கிறார்கள். இன்று வரக்கூடிய இந்த தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை என்பது ரொம்ப மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டு வருகின்றது. எந்தெந்த கட்சிக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படலாம் என்பது குறித்து இன்னும் சற்று நேரத்தில் உரிய அந்த முடிவுகள் எட்டப்படலாம் என வந்து கூறப்பட்டு வருகின்றது. முதற்கட்டமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு எத்தனை தொகுதிகள், முன்னேற்ற கழகத்திற்கு வந்து எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படலாம் என்பது குறித்த அந்த தொடர்ந்து தொகுதி பங்கீடு குறித்து பேசப்படுகிறது. பாட்டாளி மக்கள் கட்சி அதே போன்று இந்திய ஜனநாயக கட்சி, புதிய நீதி கட்சி உள்ளிட்ட இந்த அனைத்து தொகுதி பங்கேற்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்கும் எந்தெந்த கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படலாம் என்பது குறித்து தான் தற்போது இந்த 2 கட்டமாக இந்த ஆலோசனை என்பது நடைபெற்று வருகின்றது. முதற்கட்டம் இந்த ஆலோசனை வந்து 18 பேரும், அடுத்த கட்டம் இந்த தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தையில் 8 பேரும் என 2 கட்டங்களாக இந்த பேச்சுவார்த்தை என்பது தற்போது நடைபெற்று வருகின்றது. இது முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி. இன்னும் சற்று நேரத்தில் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்தெந்த கட்சிக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படலாம் என்பது குறித்த இறுதி முடிவுகளும் எடுக்கப்படலாம் என்றும் கூறப்பட்டு வருகின்றது. ரம்யா, மதுரையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடந்து முடிந்த நிலையில் தற்பொழுது தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை தனியார் விடுதியில் தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது. அது தொடர்பான முழு தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி நாகேந்திரன். இது போன்ற சுவாரஸ்யமான புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.